இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட குரல் உலகம் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மனோ சார் சொன்ன கமெண்ட் அதுதான். அது இப்போ வரைக்குமே எனக்கு அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அப்புறம் நானா மேம்க்கு அப்படி தெரியல, அவங்க சின்ன பையன் பேர மாதிரி தான் என்னை பார்த்துக்கோங்க. ஜானி நல்லா பண்ண, பயப்படாத, சுஜாதா பர்சனலாகவே கேர் எடுத்துக்கோங்க. எப்படின்னா ஸ்டேஜ்லேயுமே நான் பாடும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் உன் நலம் மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு மேம் தோல் மேலே கை போட்டு பயப்படாத, ஜாலியாக நில்லு, ஜாலியாக நில்லு. ஸோ அனு மேம் ரொம்ப ஸ்பெஷல். யாருக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. நான் எதனா ஒரு தப்பு பண்ணேன்னா, நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் அது பண்ணிட்டு வந்தேன்னா அதை ஞாபகம் வச்சிருந்து சொல்லுவார், நான் போன டைம் இதை சொன்னேன், நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. அங்கே ஸ்பாட்டில் நடக்கிற சில ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி வந்து மாக்காப்பா அவர்களாக இருக்கட்டும், பிரியங்கா அவர்களாக இருக்கட்டும். மாக்காப்பானா பிரியங்கா அக்கா இல்லைனா எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்தாலே, அதாவது முக்கியமாக ஒரு சில டைம்லாம் வந்து டேஞ்சர் ஜோன் கிட்ட போவோம். அதுலேருந்து மறுபடியும் அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம ஒரு கம்பேக் கொடுத்து ஜட்ஜஸ் கிட்ட மறுபடியும் ஒரு நல்ல பேர் வாங்குறது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம ஒரு ரவுண்டு விட்டுட்டோம்னா அது ரொம்பவே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம நல்லா பண்ணிட்டே. ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு ஓரத்தில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம், நம்மளை மோல்ட் பண்ண. ஸோ நிச்சயமாக அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்ககிட்ட ரொம்ப அன்போடு தான் எல்லாருமே எப்பயும் நடந்துக்கிட்டாங்க, ஜானி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பார்ட் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் உங்களை எவ்வளோ நல்லா இன்னும் மாற்றிச்சுன்னு சொல்லலாம். மனோ சார் எப்போவுமே ஒரு ஜாலியாச்சு, எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவர் ரொம்பவே ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஃபீலே வராது. எதனா ஒரு ஜோக் நடுவில் ஜோக் பண்ணிவிட்டு செம்மையாக அவர் கொண்டு போவார். அவர் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எங்களுக்கு அவ்வளோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு அதான் பச்சைமலம் பூ, நான் அப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு நான் பாடினேன். உங்களோட குரல் உலகம் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மனோ சார் சொன்ன கமெண்ட் அதுதான். அது இப்போ வரைக்குமே எனக்கு அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அப்புறம் டவுன் பஸ் ரவுண்டில் மெதுவாக தந்தி அடித்தானேன்னு சொல்லிட்டு அவரோட சாங் நான் பாடினேன். அப்போது அவர் எந்திரிச்சு அவ்வளோ வரமாட்டார், முன்னாடிலாம் வரமாட்டார். அவராக எந்திரிச்சு ஸ்டாண்டிங் அவிஷன் கொடுத்து முன்னாடி வந்து ஹக் பண்ணார். அது இன்னுமே அந்த ஃபோட்டோ நான் வச்சு பார்த்துட்டு இருப்பேன். மனோ சார் எந்திரிச்சு வந்து என்கிட்ட வந்து ஐயோ போதும், எனக்கு அவரோட எப்போவுமே ஒரு அவங்க பாடின பாட்டை நம்ம பாடி அவங்கள இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவரோட பாட்டே பாடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. அதுக்கப்புறம் சுஜாதா அம்மா போயிடலாம். சுஜாதா அம்மா உங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்வீட் எப்போவுமே சின்ன குழந்த மாதிரி தான் சுஜாதா அம்மா எப்போவுமே பண்ணுவாங்க. என்ன ஜானி ஸ்டேஜ் ஏறும்போது ஜானி நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லும்போது அது ஒரு இதுவாக இருக்கும். மேம் அப்படி தான், மேம் எப்போவுமே ஜாலியாக. நானா மேம்க்கு அப்படி தெரியல, அவங்க சின்ன பையன் பேர மாதிரி தான் என்னை பார்த்துக்கோங்க. ஜானி நல்லா பண்ண, பயப்படாத, சுஜாதா பர்சனலாகவே கேர் எடுத்துக்கோங்க. எப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, ஸ்டேஜில் ஏறி பயப்படக்கூடாது, எப்போவுமே பயப்படாதீங்க. உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க, பயப்படாதீங்க, நல்லா பண்ணுங்க. சுஜாதா மேம் எப்போவுமே அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அனு மேம் எப்படின்னா அவங்க பையன் மாதிரி தான், டேய் ஜாலியாக பண்ணடா, எதுவுமே ஒரு பெருசாக இதை எடுத்துக்காச்சு, நல்லா பண்ணு. அனு மேம்னா எப்படின்னா அனு மேம் கூட நலம் மாதிரியாகும் மேம் கூட பாட்டு பாடினேன். ஸோ அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு அனு மேம் கூட பாடினேன். எப்படி அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, நான் பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப. ஏன்னா ஒரிஜினல் அவங்க தான் அனு மேமும் எஸ்பிபி சாரும் பாடின சாங் தான் அந்த சாங்கு. அனு மேம் கூட நான் பாடுற அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரிஹர்சல் அப்போது மேம் வந்து பக்கத்தில் நின்றுட்டு, நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன், அப்படியே நல்லா தோளில் தட்டி நல்லா பண்ணடா, நல்லா பாடு, சூப்பர், நல்ல ரொம்ப ஹாப்பிடா அவங்க கூட பாடுறது அப்படின்னு. சிச்சோ மேம் எனக்கு பயமாக இருக்கு மேம் அவங்க கூட பாடுறதுக்கு. டேய் ஏன்டா பயப்படுற, நீ நல்லா சூப்பராக பாடுற, எனக்கு தான் இதாக இருக்கு மேம்.
அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ரிஹர்சல் அப்போ பாடும்போது ஒரு லைனாக நான் எதனா சும்மா நல்லா பாடினா கூட ஆஹா சூப்பராக பாடுடா, நல்லா சூப்பராக பாடுடா அவங்க சொல்ல சொல்ல ஓ நம்ம பாடுறோம் போல. அவங்க கொடுக்கறது அவ்வளோ நமக்கு அது என்ன சொல்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஜ்லேயுமே நான் பாடும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் உன் நலம் நலம் மாதிரி அவன் சொல்லிட்டு மேம் தோல் மேலே கை போட்டு பயப்படாத ஜாலியாக நில்லு சில் ஜாலியாக நில்லு அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. அவங்க கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பாடுறதுக்கு. ஸோ அனு மேம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாருக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க, பயப்படாமல் பாடுங்கடா, எதுவுமே இல்லை, எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்கோம், பயப்படவே தேவையில்ல, நீங்கள் நார்மலாக பாடுங்க. அனு மேம் எப்போவுமே அப்படி தான், எல்லாருக்குமே அனு மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அனு மேம் ரொம்ப ஸ்பெஷல். ஷான் சார் எப்படின்னா அவர் ஜாலியாக பாட்டு நல்லாவே கவனிப்பார், ரொம்ப ரசிப்பார். ஷான் சார் ஒரு பாயிண்ட் ஒரு நடுவில் சொன்னார், நான் போக போக உன் ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுல. ஆமாம், ஐயோ அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ஒரு ஜட்ஜஸ் அப்படி சொல்கிறது கேட்குது நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது ஷான் சார் உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் கிராமத்துலேருந்து வந்து அந்த மாதிரி பாட்டே நீங்கள் எடுத்து பாடுறீங்க, எனக்கு அது இன்னுமே உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு எனக்கு. ஷான் சார் அவர் எனக்கு சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எப்படின்னா, நான் எதனா ஒரு தப்பு பண்ணேன்னா அந்த இது மட்டும் நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் அது பண்ணிட்டு வந்தேன்னா அது ஞாபகம் வச்சுருந்து சொல்லுவார், நான் போன டைம் இதை சொன்னேன், நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணுங்கள், இதே மாதிரி நல்லா இன்னும் நிறையா பண்ணுங்கள், உங்களோட இது இருக்குன்னு சொல்லிட்டு ஷான் சார் எல்லாருக்குமே ஒரு நல்ல சொன்னேன். ஓகே. அண்டு முக்கியமாக வந்து இந்த பாட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கே ஸ்பாட்டில் நடக்கிற சில ஃபன்னு மூமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி வந்து மாகாப்பா அவர்களாக இருக்கட்டும், பிரியங்கா அவர்களாக இருக்கட்டும், அவங்க உங்களை கம்ஃபர்ட் ஆக்குற விதமாக இருக்கட்டும், பயங்கரமாக வச்சு கலாய்க்கிறதா இருக்கட்டும், அதனாலே நமக்கு பாதி பயம் போயிடும்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஒரு பார்ட் இதை பற்றி மாக்கா பண்ணா பிரியங்கா அக்கா இல்லைனா எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்தாலே ஒரு நமக்கு பாடுறதுக்கு ஒரு ஜாலி வந்துடும். கூப்பிடும் போதே டேய் அடுத்து யார் வர போகிறான், கள்ளக்குறிச்சிலேருந்து ஜான் ஜுரம் அவர்கள் வர்றாரு, ஜுரம் அக்கா ஏங்கா நீங்கள் ஃபுல்லாக சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்க்கும்போது பிரியங்காக்கெல்லாம் ஹைட்டாக வேற இருக்காங்க. பிரியங்காக்கா பயமாக இருந்துச்சு, ஐயோ நம்மளாம் டிவியில் தானே பார்த்தோம் இவங்கள பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. போ ஜாலியாக அப்புறம் எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே பிரியங்காக்கா அப்படி கேட்பாங்க. மாகப்பாங்க ஜாய் என்னடா நீ ஜாலியாக பாரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மாகப்பானா அப்படியே நம்ம ஸ்லாங்லேயே ஜாலியாக பேசுவார். ஆக்சுவலாக பாடுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமாக இருக்கா இருன்னு சொல்லிட்டு எதனா அது பயம் போக்குறதுக்கு எதனா காமெடி பண்ணி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க மாகப்பானும் பிரியங்காக்கும். நம்ம அவங்க ஸ்டேஜில் கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க. ஆக்சுவலாக ரொம்பவே ஸ்வீட்டு மாகப்பானா பிரியங்காக்கெல்லாம். அதாவது முக்கியமாக ஒரு சில டைம்லாம் வந்து டேஞ்சர் ஜோன் கிட்ட போவோம், அதுலேருந்து மறுபடியும் அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம ஒரு கம்பேக் கொடுத்து ஜட்ஜஸ் கிட்ட மறுபடியும் ஒரு நல்ல பேர் வாங்குறது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது எப்படி, இந்த டஃப்பான சுச்சுவேஷன் எல்லாமே? ஆக்சுவலாக நம்ம ஒரு ரவுண்டு விட்டுட்டோம்னா அது ரொம்பவே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம நம்ம நல்லாவே பண்ணிகிட்டே வந்தாலும் அதுவும் ஒரு பயம். ஜட்ஜஸ்லாம் நமக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம நல்லா பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கும். இந்த டைம் நம்ம விட்டுட்டோம்னாலும் ஸோ இந்த டைமு போச்சு, நம்ம இந்த டைமும் போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அது அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறோம் நம்ம நல்லா பண்ணணும், போன டைம் நம்ம விட்டாச்சு, இந்த டைம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் வாங்கணும், அதுக்காக நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது நம்ம ஸ்டேஜில் கரெக்டாக டெலிவர் பண்ணி ஜட்ஜஸ்லேருந்து அந்த நல்ல கமெண்ட்ஸ் வாங்குற வரைக்குமே எங்களுக்கு அது ரொம்பவே பயமாகவே இருக்கும். அது நம்ம பாடி சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஓகே போன டைம் நீங்கள் விட்டீங்க, இந்த டைம் நல்லா பாடினீங்க அப்படி சொல்லும் போது தான் நமக்கு உயிரே வரும். நல்லா பாடிட்டோம் நம்ம, அது போதும் அந்த ஹாப்பி. ஓகே.